பிரியமானவர்களே, திருவருகை கால 3ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய திரி மகிழ்ச்சியின் திரி என்று அழைக்கப்படுகிறது. இன்று கிறிஸ்துவின் பிறப்புக்காக நம்முடைய காத்திருப்பின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். அதனால் இன்றைய திரு வழிபாட்டு நிறம் ரோஜா, மகிழ்ச்சியின் அடையாள நிறம். அதனால்தான் ரோஜா நிற திரியை இன்று ஏற்றுகிறோம். வானதூதர்கள் பாடும் மகிழ்ச்சியின் செய்தியை கேட்கிறோம். அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் என்று கடவுளை புகழ்ந்தது. பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை பேரூர் திரு சி இறுதிராஜ் அடிகளார் அவர்களை இன்றைய 3வது திரியை ஏற்று அன்போடு அழைக்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கமுடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகிறோம். எங்களை சந்திக்க வருகிற உம் திருமகனின் அருள் இருள் அடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயரால் எங்களுடைய இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சியின் வாரத்தில் நாம் இருக்கிறோம். நம் உறவில் உண்மையும் உறுதியும் நிறைந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ இறைவனிடம் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தனி மரம் தோப்பாகாது, தனி மனிதனும் இனிமையாக வாழ்ந்துவிட முடியாது. ஆகவே உறவுகளில்தான் மனிதன் வாழ வேண்டும். தோப்பில் இருந்தால்தான் மரத்திற்கு மதிப்பு உண்டு. நம் உறவுகளை அலசி பார்க்கின்ற ஒரு அருமையான நேரம் இது. நம் உறவில் உண்மையோடும் உறுதியோடும் வாழ வேண்டும் என்ற வரத்திற்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரவும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்து போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழ செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பி உள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர் தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கின்றீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.